தற்போது தாயகத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர உதவியாக உலர் உணவுப் பொதிகள் வழங்குவதற்காக சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்தின் ஒழுங்குபடுத்தலில் சுவிஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாயக உறவுகளிடமிருந்து 2180 சுவிஸ் பிராங்க் பெறப்பட்டது. இப்பணத்தினை வழங்கிய சுவிஸ் பேர்ன் மாநிலத்தைச் சேர்ந்த சைவ அறநெறிக்கூடம் 500, சதீஷ் 100, தங்கவேலு 50, நடராசா ராசன் 30, செங்கோல் 50, மஞ்சுளா திருக்கரன் 50, மதிச்சந்திரன் 50, பேர்ன் மாநிலத்தில் 830 சுவிஸ் பிராங்க். பீல் பேர்ன் மாநிலத்தைச் சேர்ந்த நானா நிலவன் 25, நானா நிரூபன் 25, நானா யாழவன் 25, நானா இனியவன் 25, சீனா சங்கவி 25, சீனா சயன் 25, பீல் பேர்ன் மாநிலத்தில் 150 சுவிஸ் பிராங்க். பெலே மாநிலத்தைச் சேர்ந்த மாவண்ணா யாழினி 50, சிவகுமார் சுவித் 50, சீனா ரத்னசிங்கமையா 50, பிக்கி நவரட்னம் 50, ஈனா ஆனந்தகுமார் 50, ஈனா சிபி 50, அம்மா ஏசியன் கடை 50, மகிந்தன் அஸ்வின் 50, ஆனா பத்திநாதர் 100, மானா நிவிந்தன் 50. பெலே மாநிலத்தில் 550 சுவிஸ் பிராங்க். பாசல் மாநிலத்தைச் சேர்ந்த ஜி கோபி 100, எம் மயூரன் 100, எம் கோகுலன் 100, பி மதி 100. பாசல் மாநிலத்தில் 400 சுவிஸ் பிராங்க். நுசத்தல் மாநிலத்தைச் சேர்ந்த சீனா வர்னிகா 50, சீனா ரோஜன் 50. நுசத்தல் மாநிலத்தில் 100 சுவிஸ் பிராங்க். லவுசான் மாநிலத்தைச் சேர்ந்த தானா ரஜீந்திரன் 50 சுவிஸ் பிராங்கும். பிரிபூர்க்கைச் சேர்ந்த அன்னலிங்கம் சத்யராணி 100 சுவிஸ் பிராங்கும். மொத்தமாக 2180 சுவிஸ் பிராங்க் வழங்கி உதவியுள்ளனர். தாயக மக்கள் நலன் காப்பகத்திற்கு 7,25,000 ரூபாய் இலங்கை பணம் கிடைக்கப்பெற்றது. இப்பணத்தில் மன்னார், திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட பல கிராமங்களில் உள்ள மக்களுக்கு மன்னார் மாவட்ட மக்கள் நலன் காப்பகத்தால் உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. அனர்த்தத்தை குறித்து எங்களுடைய வடகிழக்கு மக்கள் பாதிக்கப்பட்டதை அடிப்படையாக கொண்டு வடகிழக்கில் இயங்குகின்ற மக்கள் நலன் காப்பகத்தினுடைய செயல்பாட்டினுடைய மறுவடிவமாக இந்த ஒரு மாவட்டத்துக்கான சிறிய உலர்ணவு பொதிகள் என்று வழங்கப்படுகின்றது. இந்த பொதியினை சுவிஸ் வாழ் மக்கள் வந்து சுவிஸில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் நலன் காப்பகத்தினுடைய ஊடாக இந்த நிதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்திற்கும் சுவிஸ் வாழ் அந்த நிதிகள் வழங்கிய உறவுகளுக்கும் எங்களது மன்னார் மாவட்ட மக்கள் நலன் காப்பகத்தின் சார்பிலும் மக்கள் நலன் காப்பக நடுவு பணியத்தின் சார்பிலும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை இந்த மக்கள் நலன் காப்பகம் எங்களது தாயக தேசத்தில் முழுவதும் செய்து வருகின்றார் என்பதை நாங்கள் திருநத்திற்கு அன்பாக வேண்டி கூறிக்கொள்வதோடு மீண்டும் எமது சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்திற்கும் அந்த நிதிகளை வழங்கிய சுவிஸ் மக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த இதயபூர்வமான நன்றியை அன்பினை தெரிவித்து நிற்கின்றோம். நன்றி. திருகோணமலை மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பல கிராமங்களில் உள்ள மக்களுக்கு திருகோணமலை மாவட்ட மக்கள் நலன் காப்பகத்தால் உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. கடந்த நாட்களில் எமது நாட்டிலே நிலவி வருகின்ற சீரற்ற வானிலை காரணமாக நாடு தழுவிய ரீதியிலே வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களில் வெகுவாக கிழக்கு மாகாணம் பாதிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் இனி இல்லைன்ற இன்னல்களை சந்தித்து அகதி முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருந்தனர். எனவே அவர்களுடைய சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்தின் மூலமாகவே அந்த நிதியினை திரட்டி எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உலர் உணவு பொதியினை உடனடியாக மக்களிடம் கையளிக்குமாறு கேட்டுக்கொண்டதுக்கிணங்க இன்றைய தினம் பெர்கள் ஜிஎன்னிலே இந்த
பாதிக்கப்பட்ட மக்களுக்கான இந்த உலர்வுணவு பதியானது வழங்கி வைக்கப்படுகின்றது. எனவே இந்த நிதியினை எங்களுக்கு வழங்கிய சுவிஸ் மக்கள்நலன் காப்பகம், அத்தோடு அங்கு செயற்பட்டு வருகின்ற எங்களுடைய மக்கள்நலன் காப்பகத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற எமது உறவுகள் என அனைவருடைய நிதி பங்களிப்போடு இன்றைய தினம் இந்த எமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர்வுணவு பொதியானது வழங்கி வைக்கப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மக்கள்நலன் காப்பகம் சார்பாகவும் தாயத்தினுடைய மக்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம், என் பேர் சந்திராபதி. நான் பெருவேல் பிரதேசத்துலேருந்து கேட்குறேன். எங்களோட ஊரெல்லாம் வெள்ளம் தாண்டு வெள்ளாமல் எல்லா விவசாயமும் எல்லாம் தாண்டு போயிட்டு, அதே நேரத்தில் இந்த மக்கள் நல காப்பகத்தால் எங்களுக்கு கொஞ்சம் உணவு பொதி தந்திருக்காங்க. அது பெரிய ஒரு உதவி எங்களுக்கு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பல கிராமங்களில் உள்ள மக்களுக்கு மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நலன் காப்பகத்தால் உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. தற்போது எமது தாயகத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தால் கிழக்கு மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலைமைகளை சர்வதேச மக்கள் நலன் காப்பக நிர்வாகங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி இருந்தோம். தற்போது சுவிஸ் காப்பக நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை எமது தாயக நிர்வாகம் மூலமாக அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த நிதியினை கொண்டு இங்கு மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களை தெரிவு செய்து அவர்களுக்கான உடனடி தேவையான அத்தியாவசிய உணவுப் பொதிகளை வழங்கி வைக்கிறோம். அந்த வகையில் இந்த உதவியினை வழங்கிய சுவிஸ் வாழ் உறவுகளுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் நிதியில் நாங்கள் 80 பொதிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கியிருந்தோம். அந்த பொதிகளில் இப்போ 5 பொதிகளை மாணிக்கபுரம் எனும் கிராமத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்குகிறோம். நன்றி. மாகாணத்தைச் சேர்ந்த அம்பாறை மாவட்டமும் மிக மிக பாதிப்புக்குள்ளான ஒரு மாவட்டமாக கருதப்பட்டது. வெள்ளம் கடுமழை தங்களுடைய வீட்டுகளுக்கு புகுந்தனால் எங்களுடைய மக்கள் பாடசாலைகள் அரசு சார்பற்ற நிறுவன கட்டணங்கள் தங்கியிருந்து மீளவும் தங்களுடைய இல்லங்களுக்கு வந்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு ஆவணத்தை எடுத்து எங்களுடைய சுவிஸ் நாட்டு
மக்களை காப்பதற்கு நாங்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய தகவல்களை பரிமாறியிருந்தோம். அதற்கமையமாக உடனடியாக சிம்ஸ்டானிலே இயங்குகின்ற எங்களுடைய மக்கள் நல காப்பகத்தின் உறுப்பினர்கள் அங்கிருக்கின்ற மக்களுடன் எங்களுடைய மக்களின் துயரங்களை கலைத்ததுக்கு பிற்பாடு முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை இது போன்ற மாவட்டத்தில் அங்களுடைய மக்கள் வந்து என்ன செய்யாங்கன்னா 6 லட்சம் நிதி வந்து எங்களுடைய சுவிஸ் நாட்டின் மக்களை காப்பது வழங்கியிருந்தாங்க. திருவண்ணாமலைக்கு 2 லட்சம், மட்டக்களப்பு 2 லட்சம், அம்பாறைக்கு 2 லட்சம். வெண்பொதி பொடி வழங்குவதற்கு ஒரு பொதிக்கின்ற விலை வந்து 2500 ரூபா. அதில் வந்து காய்கறி கிராமம் 4ஆம் பிரிவுக்கு 65 பொதிகளும், கம்பெனிகள் 2 கிழக்கு, கம்பெனி 1 வடக்கு, அதே போன்று முனைவு கிரகத்துக்கும் 14 மணி மொத்தமாக 20 பொதிகள் வழங்கப்பட இருக்கின்றன. இதற்கான நிதியினை தருவதற்கு முன்வந்த போன்று அங்கே வாழுகின்ற மக்களுக்கும் இந்த நிதியை தருவதற்கு நாங்கள் எங்களுக்கு நன்றிகளை சொல்றோம். இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 7,25,000 ரூபாய் பணத்தினை வழங்கி வைத்த சுவிஸ் பேர்ன், பீல்பேர்ன், வலே, பாசல், நுசத்தல், லவுசான் மாநிலங்களிலும் மற்றும் பிரியூபர்க்கில் வசிக்கும் கொடையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.